சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நாள் உன் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அமையப் போகிறது. நீ கனவிலும் நினைக்காத ஒரு அற்புதம் இன்று இரவே நடக்கப் போகிறது. சந்தோஷமாகவே விடியலை காண்பாய். உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்ததான் உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் அப்பாவின் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் நான் கூறுவதை முழுமையாக கேள். உன் மனம் எனக்கு புரியாமல் இல்லை. உன் அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை. பாவங்கள் செய்பவர்களும் தீங்கு இழப்பதை குறிக்கோளாய் கொண்டவர்களும் சிறப்பாக வாழ்கிறார்களே என்றும், ஒரு பாவமும் அறியாத எனக்கு 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றாய். உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதான் வாழ்வின் நியாயத்தை மனிதனை அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை நீ பட்டுவிட்டாய். பொய்யே பேசாத ஹரிச்சந்திரனின் நிலைமை என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை அது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், இவர்கள் மட்டும்தான் எங்களுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். நல்லவர்களுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்ந்து போவதில்லை, உலகம் போற்ற வாழ்வார்கள். நீ தீயவர்கள் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார். அன்று நீ வாயெடுத்து நிற்பாய். எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், நீ என்னை மட்டும் நம்பு. அனைத்தும் வலிகளையும் பிரச்சனைகளையும் மறந்துவிடு. கேட்டது எப்பொழுதுமே கடந்து போகும். அதாவது கெட்டது எப்பொழுதுமே கடந்து போகும், நல்லது மட்டுமே நிலைத்திருக்கும். உன் வருங்காலத்தை தீர்மானிப்பது எப்படி என்று உன் அப்பாவிற்கு தெரியும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பயம் உனக்கு தேவையற்றது. கவலையை விடு. என் அருளால் உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும். என் ஆசீர்வாதம் என்றும் என் குழந்தைக்கு உண்டு. உன் சாயப்பாவின் சத்திய பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்து விட்டது. இனி உன் வாழ்வில் நீ கோபுரமாய் உயர்ந்து நிற்கப் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்று பொறுத்திருந்து பார். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுதான் முடியும், எப்பொழுதுதான் தீரும் என்று நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் கடைசி இருவது. உனது எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. என்னை நம்பு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.